Hey teachers, welcome to JS in English Learning. We are with the essay, The Spectators Club by Sir Richard Steele. அப்போ Sir Richard Steele என்ன பண்ணாரு அப்படின்னா, he contributed to the periodical called The Spectator, and The Spectator had 555 issues. Okay, 555 issues in all. அதுல second issue was issued on a Friday. Friday, the March the 2nd, 1711. Friday வந்த ஒரு issue. அப்ப first issue was on Thursday, second issue was on Friday, and the date was 2nd of March 1711. அப்போ அந்த செகண்ட் இஷ்யூலயே அவர் என்ன பண்றாருன்னா, he is presenting என்னது ஃப்ரேம் ஸ்டோரி நரேட்டிவ். ஃப்ரேம் ஸ்டோரி நரேட்டிவ் அப்படின்னா ஒரு ஃபிக்ஷனல் ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்றாரு. வாட் இஸ் த ஃபிக்ஷனல் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கும் போது, he presents a club called the Spectator Club. Why was it called the Spectator Club அப்படின்னா, the narrator was a person, a fictional character by name Mr. Spectator. அந்த ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிறவர் தான் ஏறக்குறைய அந்த குரூப் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருந்த ஒரு கேரக்டர். அந்த ஸ்பெக்டேட்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு நரேட்டிவ் வாய்ஸா மட்டும் இருப்பாரு. அவர் இல்லாம இந்த குரூப்ல எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க? 6 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இப்ப இந்த பர்டிகுலர் எஸ்ஸேல Sir Richard Steele என்ன பண்றாரு? He is going to introduce the members of the Spectator Club. And who is actually going to be the voice of Sir Richard Steele? யார் வந்து narrative voice இருக்க போறா? சரோஜதி கவலி. அப்படியா? சரோஜதி கவலியா? Mr. Spectator. Okay, Mr. Spectator is a narrator. And இந்த ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற அந்த நரேட்டர் தான் என்ன பண்ண போறாரு, இந்த எங்களுடைய கிளப்ல இருந்த மெம்பர்ஸை பத்தி நான் சொல்றேன் வாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்ல போறாரு. ஸோ இஸ் கோயிங் டு பி அ இம்பர்சனல் வாய்ஸ். இவரை பத்தி இன்ஃபர்மேஷன் இந்த எஸ்ஏல இருக்காது. பின்னாடி வரக்கூடிய எஸ்ஏஸ்ல இந்த ஸ்பெக்டேட்டரை பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனா இந்த எஸ்ஏல he only serves as a narrator. Who is the narrator? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பெக்டேட்டர். the spectator. Spectator அப்படின்னா பார்வையாளர்னு அர்த்தம் தமிழ்ல. ஒரு நடக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணக்கூடியது. he is an observer. அப்ப ஜேர்னலிசத்துல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, the skill of observation. அதே மாதிரி கொஞ்சம் டிட்டாச்சா இருந்து ஒரு விஷயத்தை சொல்லணும். இட்ஸ் கால்ட் detached tone. Journalism has to be highly detached in tone. ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த இன்சிடென்ட்டுக்குள்ளார போய் அப்படியே ரொம்ப அட்டாச்ட் ஆகி ஒரு நரேஷன் கொடுக்க கூடாது. தட் இஸ் கால்ட் சப்ஜெக்டிவ் நரேட்டிவ். இங்க என்ன நரேட்டிவ் இருக்கணும்? அப்ஜெக்டிவ் நரேட்டிவ் இருக்கணும். அப்ப அந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டோனோடு நரேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஸ்பெக்டேட்டர். இப்ப இந்த ஸ்பெக்டேட்டர் என்ன பண்றாரு, நண்பர்களா வாங்க என்ன பண்ண போறோம், நமக்கு ஒரு கிளப் இருக்கு, அந்த கிளப்ல யார் யார் மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு வரிசை கிரமமாக நான் சொல்றேன். அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் மெம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் த கிளப் இஸ் சர் ரோஜர் தி கவலி. Who is the first member? Roger D. Cavalli. So Roger D. Cavalli is the first member. So நமக்கு கேட்பாங்க, who is the first member described in Cavalli paper? அப்படிங்கும் போது இட் இஸ் சர் ரோஜர் தி கவலே. இவர் தான் ஃபர்ஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இந்த எஸ்ஏல. சரி, இவர் யாரு சார் சர் ரோஜர் தி கவலே அப்படின்னா, he is a country gentleman and he is a baronet. Baronet அப்படின்னா பிரபுத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர், கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடியவர். இவரு எந்த ஏரியால இருந்து வந்தார் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is a gentleman from a region called Worcestershire. Worcestershire இருந்து வரக்கூடிய ஒரு மெம்பர், from a reputed family.
I'm going to put the actual lines here. The first of our society is a gentleman. Gentleman அப்படிங்கிற வேர்டு கூடிய மீனிங் என்ன டீச்சர்ஸ்? The definition இருக்கா? Who gave the famous definition for gentleman? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? The famous definition for gentleman given by Sir Samuel Johnson. அவர் சொன்னாரு, who is a gentleman? அவர்கிட்ட கேட்டாங்க. லெக்சிகோகிராஃபர், கம்பைலர் ஆஃப் டிக்ஷனரி. அவர் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியை கம்பைல் பண்ண. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாப்புலரான டிக்ஷனரி கம்பைலேஷன் வாஸ் த கம்பைலேஷன் கிவன் பை சர் சாமுவல் ஜான்சன். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, a gentleman is one who does not harm others. மற்றவரை காயப்படுத்தாதவர்கள், அவர் தான் ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னார். அப்ப இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஆத்தர் என்ன சொல்றாரு, நம்ம நரேட்டர் என்ன சொல்றாரு, சர் ரோஜர் இஸ் a gentleman. எந்த ஏரியால இருந்து வந்தவர்? ஓர்செஸ்டர்ஷயர். ஓர்செஸ்டர்ஷயர் அப்படிங்கிற ஏரியாவிலிருந்து வந்த ஒரு மனிதர். சரி, இந்த ஓர்செஸ்டர்ஷயர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is 130 miles away from London. லண்டன்ங்கிறது தான் ஃபேஷனபிள் சொசைட்டி, அதான் சிட்டி. அப்ப இந்த ஓர்செஸ்டர்ஷயர், how far is it from London? How far is it from London, teachers? 150 miles. About 130 miles away. So away from fashionable society, which means he was living in a peaceful countryside. அந்த ஓர்செஸ்டர்ஷயர்ல இருந்து வந்த ஒரு பெரிய மனிதர். He was a baronet. What is baronet அப்படின்னு கேட்டீங்கன்னா, a person with high ranking. It was a title given. It was a title given in England. அங்க பாத்தீங்கன்னா அந்த நைட் அளவுக்கு இல்லை, பட் லோவர் ரேங்க்ல ஹையர் ரேங்க் சொல்லுவாங்க இல்லையா. லோவர் சைடில் நம்ம சொல்லுவாங்க, கட்சியில டாப் மோஸ்ட் பொசிஷன் ஒன்று இருக்கு. இதுவே வட்டம் மாவட்டம் அப்படின்னு லெவல் இருக்குல்ல, அது வந்து ஹையர் ரேங்கா இங்கிட்டு நமக்கு பார்க்கப்படும். ஆனா உண்மையான ரேங்கிங் எங்க இருக்கு? யாரு மேல போய் அந்த சீட்ல உட்காராங்களோ அவங்க தான் பெரிய ஆளு. ஆனா நம்மளால என்ன பண்ணுவாங்க, மாவட்டத்துல இருக்கிறவங்க, வட்டத்துல இருக்கவங்க, ஒன்றியத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பான், அவன் தான் சிஎம் அளவுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த வட்டத்தை கூட விடுங்க, வார்டு மெம்பரே ஓவரா ஆட்டம் போடுற ஸ்டேட் எல்லாம் இருக்கு. நான் தான் சிஎம் அப்படிங்கிற அளவுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவரு பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரி சைட்ல ஹையஸ்ட் ரேங்கிங், பட் மேல இருந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த லோவர் ரேங்க். ஓகேவா? நவ் டு சே சம்திங் மோர் அபவுட் சர் ரோஜர். ரோஜர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, he was the successor of a very famous inventor of country dance. இதான் நமக்கு இருக்கு. இவருடைய கிரேட் கிராண்ட்ஃபாதர் was the inventor of a famous country dance, after which Sir Roger was named. Are you with me, teachers? Did you get that? Your great grandfather invented a very famous country dance, and Sir Roger de Coverley was named after that country dance. Is the idea clear? Sir Roger de Coverley அப்படின்னு எப்படி சார் பேர் வந்துச்சு? இதுவும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, எப்படி அந்த பேர் வந்தது, பேர் காரணம் கேட்பாங்க இல்லையா. இந்த பேர் இவருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு, சர் ரோஜர் தி கவர்லி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணாரு, actually invented a country dance which was very popular in England and Scotland. Okay, and இந்த டான்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, it was actually a fox and the process of fox running, in and out of hiding while being hunted. ஒரு ஃபாக்ஸ் என்ன பண்ணும், அப்படி நிற்கும், அங்க யாராவது ஹண்டர் வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணும், குடு குடு குடுன்னு ஓடும், அப்புறம் இங்கிட்டு ஒளியும், இங்கிட்டு ஒளியும், இங்கிட்டு ஒளியும், இங்கிட்டு ஒளியும். அந்த மாதிரி டான்ஸ் ஸ்டெப்பே இந்த மாதிரி குயிக் ஸ்டெப்ஸா இருக்கும்.
கட 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 கடன்னு இப்படி ஓடுவாங்க, இங்கிட்டு 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 அப்படி டான்ஸ் ஆடுவாங்க. திஸ் டான்ஸ் வாஸ் கால்ட் ரோஜர் தி கவர்லி டான்ஸ். அப்ப அந்த ரோஜர் தி கவர்லி டான்ஸை கண்டுபிடிச்சது யாரு? இன்வென்ட் பண்ணது யாரு கண்டுபிடிச்சா? த கிரேட் கிராண்ட் ஃபாதர் கண்டுபிடிச்சிருந்தாரு. அப்ப இவருக்கு பேர் வைக்கும் போது இவருடைய ஃபாதர் என்ன பண்ணாரு? அந்த டான்ஸினுடைய பேரை இவருக்கு பேரா வச்சுட்டாரு. இப்படிதான் சார் ரோஜர் தி கவர்லியோடைய நேமே வந்தது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, his name is very deeply rooted in English tradition. அந்த ஆங்கிலேய மரபுல இவருடைய பேர் வந்து பின்னி பிணைந்து இருந்ததுனால இந்த மனிதன் வந்து ஒரு இங்கிலீஷ் மேன். he is a typical English man. சரி, இவரை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? he is well known in Worcestershire. இவர் வாழ்ந்த பகுதியினுடைய பெயர் என்ன? Worcestershire. அந்த ஷயர் அப்படின்னாவே ஒரு ரீஜன். அந்த ரீஜன் அப்படிங்கும்போது என்ன ரீஜன் அப்படின்னா Worcestershire. இந்த Worcestershire முழுவதும் இவரை பத்தி தெரியாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு மனிதர், ஒரு ஜென்டில்மேன். இவர் ஜென்டில்மேன் சொன்னா கூட he is a man with very singular behavior. இதை என்ன பண்ணுவாங்கன்னா யூனிமோதோன்னு சொல்லுவாங்க. only one of its kind. என்ன வேர்டு சொல்லுவாங்க? யூனிமோதோ. அது வந்து ஒரு ஃபாரின் ஃப்ரேஸ். யூனிமோதோ. யூனிமோதோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு லாட்டின் ஃப்ரேஸ். யூனிமோதோ அப்படின்னா only one of its kind. sui generis னு ஒரு வேர்டு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? sui generis? நோ சார். இல்ல, தெரியலன்னா இப்ப இந்த வேர்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ரேர் ஸ்பீசிஸ். ஒரு ஸ்பீசிஸ்ல ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ஆள். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப யூனிக்கான கேரக்டரிஸ்டிக் ட்ரைட்ஸ் உள்ள ஒரு மனிதர். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெர்மினாலஜிஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். சர் ரோஜர் வாஸ் வெரி சிங்குலர் இன் ஹிஸ் பிஹேவியர். ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸென்ட்ரிக் பட் வித் குட் சென்ஸ். எக்ஸென்ட்ரிக்னா என்ன? லூசுத்தனமா இருப்பார் சார். பட் அவருடைய லூசுத்தனம் had something positive. what is that அப்படின்னா good sense of humor இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் கிறுக்குத்தனமா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சர் ரோஜர் at the theater. சர் ரோஜர் என்ன பண்ணுவாரு? தியேட்டருக்கு போவாரு, கண்ட்ரி சைடுல இருந்து சிட்டி சென்டருக்கு போவாரு. என்ன பிளேவை அங்க போய் பார்த்தாரு? டிஸ்ட்ரெஸ்ட் மதர் நினைக்கிறேன். டிஸ்ட்ரெஸ்ட் மதர் அப்படின்னு போய் அந்த பிளேவை பார்க்க போனாரு. எல்லாரும் உட்கார்ந்து அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா பார்க்கும்போது ஒரு சீன்ல என்ன பண்ணாரு? எந்திரிச்சு நின்று அப்படியே கையை வந்து அப்படி நின்றுட்டு, ஓ சூப்பர், ஐயோ சூப்பர்ப்பா அப்படின்னு. ஒரு படத்துல வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க? கண்ணு தெரிஞ்ச எல்லாருமே ஈவினிங் ஷோ பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப சீரியஸா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரஜினி அடி வாங்குவார் அந்த சீன்ல. ஆனா நம்ம கவுண்டமணி மட்டும் மாலை கண் வியாதி இருக்கும். தன்னுடைய புதுதா திருமணம் பண்ண இருக்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க? சாயந்தரம் தான் படத்துக்கு என்ன கூட்டிட்டு போகணும், நைட் ஷோக்கு தான் கூட்டிட்டு போகணும்னு அவர் சொல்ல. நைட் ஷோக்கே தான் போகணுமா? ஆமா, என்னை கூட்டிட்டு போங்க மாமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் கண்ணை முடிக்கோனா நீ வந்து டைரக்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி அப்படியே போகும்போது அவர் என்ன காமெடி எல்லாம் இருக்கும். அப்புறம் தியேட்டர்ல போய் உட்காந்துரு. அங்க எல்லாரும் உட்காந்து ரஜினி அடி வாங்குறத பார்த்து அழுகும் போது இவர் சொல்லுவாரு, சூப்பர் அப்பு சூப்பர் அப்புன்னு கை தட்டுவார். தட் இஸ் கால்ட் எக்ஸென்ட்ரிக் பிஹேவியர். அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கா பிஹேவ் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் சர் ரோஜர் தி கவர்லி. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இவர்கிட்ட இருந்த ஒரு நெகட்டிவ் ட்ரைட், வாட் இஸ் நெகட்டிவ் ட்ரைட் which was found with this character அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு உலகத்துல இருக்கிற எல்லாரும் மாதிரியும் இல்லாம he was having a belief system that was completely different. என்ன அப்படின்னா, எல்லாரும் இந்த உலகம் நல்லதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இவர் என்ன சொன்னாரு? he genuinely believed that the world is wrong. இல்ல சார் எல்லாம் சூப்பரா போகுது சார்னு சொல்லும் போது இவர் என்ன சொல்லுவாரு? ஆப்போசிட்டான வியூ சொல்லுவார். இல்ல சார் எதுவுமே நல்லா போகல, நல்லா தானே இந்த ஆட்சி நடக்குது அப்படின்னு எல்லாரும் கை தட்டும் போது இவர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் பட்டு என்ன சொல்லுவாரு? என்ன சார் ஆட்சி நடக்குது,
என்ன சார் புதுசா பாலிசி கொண்டு வந்தாங்க, இந்த பாலிசி சரியா வரல அப்படின்னு டிஃபரெண்ட் வியூ பாயிண்டோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். He believed that the world is wrong. Is idea clear? Yes, sir. ஏன் அப்ப இது வந்து இந்த வேர்ல்டே ராங்னு சொன்னோம்னா நார்மலா என்ன சொல்லுவாங்க எல்லாருமே, they will try to isolate the man. ஆனா இவர் என்ன பண்றாரு, சொல்லும் பொழுது அது ரொம்ப ப்ளீசிங்கா சொல்லுவார். இது சரியில்லடா அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா சொல்லாம ரொம்ப ஹியூமரஸா சொல்லும்போது என்ன பண்றாங்க, people they start loving him. He was loved by people. Is idea clear? Yes, sir. இப்ப ரொம்ப முக்கியமானது, இவர் வாழ்ந்த இடம் அதனுடைய பேர் என்ன அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் வாழ்ந்த இடத்தினுடைய பெயர் என்ன? ஒரு சிட்டிக்கெல்லாம் வந்தாருன்னா சிட்டியிலேயுமே வந்து அவுட்டர் ஏரியால தான் தங்குவாரு. அந்த இடத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. I had to add 1 or 2 details which are missed out in the summarizing section. என்ன அப்படின்னா, whenever he came to the town, he lived in a place called Soho Square. எங்க தங்குவாரா? Soho Square. ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு அவுட்டர் ஏரியால தான் தங்குவாரு. அந்த ஏரியால தான் தங்கி இருந்தார். சரி, இவர் திருமணமானவரா திரும்ப ஆகாதவரா? எவ்வளவு டீடைல வந்து இந்த ஸ்பெக்டேட்டர் சொல்றாரு பாருங்க. He was a bachelor, a aged bachelor. இப்ப அவருக்கு வயசாகி போச்சு. இவர் ஒரு பேச்சுலர். ஏன் சார், ஏன் அவர் பேச்சுலரா இருந்தாரு அப்படிங்கும்போது, ஒரு இளம் வயதுல இவர் சிட்டிக்கு வரும்போது he fell in love with a perverse beautiful widow. ஒரு அழகான ஒரு விடோ இருந்தாங்க. இந்த விடோவை பார்த்தோன்னே காதல் வயப்பட்டார். ஆனா அந்த லேடி did not accept his love. அதனால அந்த லேடி என்னன்னு சொல்லியிருக்காங்க, டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, she is a perverse lady. என்ன மாதிரி லேடி அந்த விடோ? Perverse widow. ஓகே, a perverse widow. perverse அப்படின்னு கேட்டீங்கன்னா a person who has unreasonable and wayward behavior. அப்படின்னா கொஞ்சம் மாரலி இம்பேலன்ஸ்டு கேரக்டர். அவருடைய லவ்வுக்கு ஏத்த ஒரு லேடி கிடையாது. ஆனா இவரு வந்து அந்த லேடியை பார்த்தாரு. ஒரு வேலை அவர் அந்த காலத்துல பேட்ரியார்கல் ஐடியாலஜி இருந்தாலும் என்ன நினைச்சுக்கலாம், இந்த விதவைக்கு நம்ம வாழ்வு கொடுத்தா என்ன, அழகாவும் இருக்கா, நமக்கு அந்த அழகுதான் முக்கியம், அதே நேரத்துல ஒரு விதவையா இருக்கா, ஒரு விதவைக்கு வாழ்வு கொடுத்த மாதிரி இருக்குமே அப்படின்னு நினைச்சு போய் ப்ரொபோஸ் பண்றாரு. ஆனா அந்த லேடி என்ன பண்றாங்க, ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் ஒன், ஐ will love to flirt with many, I will love to have relationship with many ன்னு இருந்தாங்க. அதனால அந்த லேடி என்ன பண்ணாங்க, did not accept his love proposal, so he became disappointed and he became crossed in love, so he decided to remain a bachelor. கடைசி வரைக்கும் பேச்சுலராகவே இருந்தார். இஸ் ஐடியா கிளியர்? Yes, sir. இப்போ இந்த when he became disappointed என்ன பண்ணாரு, he withdrew himself from the fashionable life, so he went to the countryside and he lived there a reserved life. சில பேர் நல்ல சோஷியபிளா இருப்பாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும். ஏதோ லைஃப்ல ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டா வித்ட்ரான் ஆயிடுவாங்க, ரொம்ப ரிசர்வ்டு டைப்பா மாறிடுவாங்க. அந்த மாதிரி ரிசர்வ்டு டைப்பா மாறினவர் தான் சர் ரோஜர் தி கவலி. அந்த ரிசர்வ்டு டைப்பா மாறுறதுக்கு முன்னாடி, அந்த டிசப்பாயிண்டட் கேரக்டர் ஆகுறதுக்கு முன்னாடி, when he was young, அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த டெக்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. He was a fine gentleman of the restoration age. எப்படி இருந்தாரா யங் ஏஜ்ல? He was a fine gentleman of the restoration age. எல்லாரும் மாதிரியும் ரொம்ப ஜாலியா ஜமாய் பண்ணிட்டு இருந்தார். வா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருந்த மனுஷன். எங்கெல்லாம் மக்கள் கூடுறாங்களோ அங்க யாரும் இருப்பா, சர் ரோஜர் தி கவலி இருப்பாங்க. யாரெல்லாம் அவருடைய மேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் யங் மேனா இருக்கும்போது he was associated with the Earl of Rochester, who was considered to be a playboy. யாரோடு கனெக்டா இருந்தாரு?
He was connected with Sir Rochester, Earl of Rochester. யார் அந்த Earl of Rochester அப்படின்னா a very notorious libertine who advocated sexual freedom. நாம எப்படி வேணுமோ இருக்கலாம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்த Earl of Rochesterக்கு இவர் ஃப்ரெண்டு. யார் அந்த Earl of Rochester? I'll try to post the information here in the chat. You can read it. இவர் வந்து he was a courtier. அவருடைய உண்மையான பேர் வந்து ஜான் வில்மாட். He was an English poet and courtier of Charles II court. சார்ல்ஸ் II உடைய கோர்ட்ல வாழ்ந்த ஒரு கோர்ட்டியர் ஜான் வில்மாட். இவர் எதுக்கு பேர் போனவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா he was a notorious libertine. libertineனா எந்த மாதிரி வேணுமோ நீ வாழ்க்கை வாழலாம், ஏன் ஒரு ஆண் பெண்ணோடு மட்டும்தான் என்ன பண்ணணும், இணையணுமா, வேண்டியது இல்லை, ஒரு ஆண் ஆணோடும் அந்த மாதிரி கே லைஃப் அந்த கே லைஃப் ஸ்டைல்ல இருந்த ஒரு கேரக்டர். அவரோட இவரும் அசோசியேட் ஆயிருக்கார். அப்ப நமக்கு இவரை பத்தி ஒரு நெகட்டிவான ஒப்பீனியன் வருதுல்ல, அப்படி எடுத்துக்க கூடாது. ஒரு யங்ஸ்டரா இருக்கும்போது நீங்க நிறைய குரூப் பீப்புளோட அசோசியேட் ஆவீங்க. அப்ப இவர் யாரோட அசோசியேட் ஆயிருந்தார்? யாரெல்லாம் நோட்டோரியஸோ அவங்களோட அசோசியேட் ஆயிருந்தார். He was associated with the Earl of Rochester and he was also associated with the famous playwright. யார் அந்த famous playwright? Sir George Etheridge. Have you heard of Sir George Etheridge, teachers? இவர் வந்து ஒரு famous English playwright, okay, who was known for writing very notorious play. இவருடைய ஃபேமஸ் காமெடி என்ன அப்படின்னா in 1677 he wrote a comedy title The Man of the Mood. என்ன பிளே எழுதி இருந்தாரு? Man of the Mood. Man of the Mood அப்படிங்கிற ஒரு பிளே எழுதின ஒரு ரைட்டர். ரெஸ்டரேஷன் பிளே ரைட்ஸ் அப்படின்னு வரும்போது எத்திரேஜ் இஸ் வெரி வெரி ஃபேமஸ். இவருடைய பிளே எல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான செக்ஷுவாலிட்டியை பத்தி பேசியிருக்கோம். அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் பிளே ரைட்டோடும் இவர் அசோசியேட் ஆயிருந்தார், சர் ரோஜர் தி கவர்லி. அது இல்லாம he loved fighting. யாரோடு சண்டை போட்டார் அப்படிங்கிற டேட்டாவும் கொடுக்குறாங்க. he loved fighting a duel and he famously kicked a very famous gambler. The name of the gambler is Bully Dawson. Bully Dawson-na, Dawson was the name. and ஏன் அவருக்கு அந்த டைட்டில் வந்தது புல்லி டாசன்னா, அவர் கேம்பிளிங்ல போய் விளையாடுவாரு, அவர் எதிர் அணி வந்து வின் பண்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாரு, போட்டு குத்துன்னு குத்துவார். அந்த மாதிரி இந்த புல்லி டான்சனை என்ன பண்ணாரு, இவரு ஒரு தடவை வச்சு செஞ்சாரு. யார் வச்சு செஞ்சா? Sir Roger தி கவலி. அப்ப when he was young he was a spirited youth, but something disturbed him. என்ன அப்படின்னா his unrequited love ப்ரப்போஸ் பண்ணாரு, அந்த லேடி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்ணாரு, he became heartbroken and he withdrew from life. அந்த சோஷியபிள் லைஃப்ல இருந்து கொஞ்சம் withdrawn ஆயிட்டாரு. அப்ப அவருடைய ஜோவியல் டெம்பரமெண்ட்ல இருந்து சற்றே விலகி போனார். கொஞ்சம் கண்ட்ரி லைஃப்ல ஃபுல்லா மூழ்கி போனார். ஆனாலும் என்ன பண்ணாரு, அப்பப்ப he will come to the city and he will spend time with a close circle. Is the idea clear, teachers? அப்போ இவர் கண்ட்ரி சைட்ல போனாரு. கண்ட்ரி சைட்ல போனாலும் அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் ஃபேஷனபிளா தான் he lived a fashionable life. fashionable life. சரி, என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டாரு அப்படிங்கறதெல்லாம் அடுத்து சொல்றாங்க. ஒரு கேரக்டர் எடுத்துட்டீங்கன்னா அந்த கேரக்டருடைய பேக்ரவுண்ட் ஃபுல்லா சொல்றாங்க, அவருடைய கேரக்டர் சொல்றாங்க, அவருடைய காஸ்டியூம் முதற்கொண்டு இந்த ஒரு பர்டிகுலர் எஸ்ஸேல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. சரி, சர் ரோஜர் தி கவர்லி என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டாரு அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, he was still wearing the same coat and a doublet which was fashionable during his time. அவர் இளைஞராக இருந்தபோது என்ன காஸ்டியூம் வந்து ஃபேஷனபிளா இருந்தாரோ அந்த காஸ்டியூமை தான் எப்பயும் போட்டிருந்தாரு, வயசான காலத்திலையும் போட்டிருந்தார். அப்ப அவுட் ஃபேஷன்டு கேரக்டர்.
புரியுதா டீச்சர்ஸ்? உலகத்தை பொறுத்த மட்டிலும் he was out fashion, பட் அவரை பொறுத்த மட்டிலும் he was very very fashionable. ஐடியா புரியுதா? எஸ் சார். இன்னைக்கு ஃபேஷன்னு சொன்னா என்ன காஸ்டியூம் ரொம்ப ஃபேஷனபிள் டீச்சர்ஸ் ஃபார் விமென்? என்ன காஸ்டியூம் வந்து இப்போ ரொம்ப ஃபேஷனபிளா இருக்கு? சும்மா ஒரு டிஸ்கஷனுக்கு தான். நீங்க யங் கேர்ள்ஸ் இப்படி யோசிச்சு பார்த்து சொல்லுங்க, என்ன மாதிரி காஸ்டியூம் வந்து யங் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குது? ஜம்ப் சூட்ஸ், ஆ, ஷூட், பலாசோ பேண்ட், பல்லோசா பேண்ட். அப்புறம் கொஞ்சம் ரொம்ப யங் கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போகணும்னா என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்டாவும் இருக்கேன் லெஹங்கா. இன்னொன்னு எஸ்ல தொடங்குற மாதிரி ஏதோ ஒரு காஸ்டியூம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன எஸ்ல ஏதோ? ஓ ஓகே ஓகே. யா டக்குன்னு எனக்கு அந்த வார்த்தையை பிடிக்க முடியல. ஓகே, இந்த மாதிரி ஃபேஷனபிளா இருக்காங்க. பாய்ஸ் கேட்டீங்கன்னா இப்போ கொரியன் ஷர்ட், கொரியன் பேண்ட்ஸ் போடுறாங்க. ஒரு காலத்துல அதுதான் பேகி பேண்ட்னு போட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, இன்னைக்கு கொரியன் பேண்ட்ஸ், கொரியன் ஷர்ட் அண்ட் கொரியன் ஹேர் ஸ்டைல் அப்படியே போட்டிருக்காங்க, காட்டுத்தனமா விட்டுருக்காங்க. ஓகே, அது கேட்டா அதுதான் ஸ்டைல் அப்படிங்கிறாங்க. நம்ம பரட்டை தலைன்னு சொல்லுவோம். ரஜினி அப்படிதான் ஃபேமஸ்னாரு. எப்படின்னா எண்ணெய் வச்சு தலை சீவாம முடி அப்படியே விட்டுட்டு, அவருக்கு முதல் படத்துல அவருக்கு பேர் வந்து பரட்டை. 16 வயது நிலை. அந்த பரட்டை தலைக்கு பின்னாடி தான் தமிழ்நாடே இருக்கு இன்ன வரைக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். அப்ப அவுட் ஃபேஷன்டு காஸ்டியூம் he was wearing, but for him it was fashionable. அப்ப அவர் முத யங்ஸ்டரா இருக்கும்போது என்ன மாதிரி கோட் போட்டிருந்தாரோ, என்ன மாதிரி டப்லெட் போட்டிருந்தாரோ. டப்லெட் அப்படின்னா டைட் ஃபிட்டிங் ஷார்ட் ஜாக்கெட், that comes with or without sleeves. ஸ்லீவ் இருக்கும், ஸ்லீவ் இல்லாம வரக்கூடிய ஒரு ஜாக்கெட், டைட்டான ஒரு ஜாக்கெட் போட்டிருப்பாரு. அது அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஃபேஷனபிளா இருந்தது. இப்ப அவர் வாழ்ற இந்த மாடர்ன் டைம்ல இட் வாஸ் நாட் ஃபேஷனபிள். ஓகே, இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? இவர் வாழ்ந்த அந்த இவர் போட்டிருந்த காஸ்டியூம் வந்து என்னாச்சு? இட் பிகேம் அவுட்டேட்டட். இட் வாஸ் அவுட் ஆஃப் ஃபேஷன். எத்தனை முறை அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு? அப்பியர் ஆச்சு, ரீஅப்பியர் இல்லாம போச்சு, அப்பியர் ஆச்சு. ஒரு 12 முறை இவர் போட்டிருந்த அந்த ஸ்டைல் அப்பியர்டு, ரீஅப்பியர்டு இன் டிஃபரெண்ட் ஃபார்ம் அண்ட் டிஸ்அப்பியர்ட். இப்போ உலகத்துல அது இல்லாம போனாலும் இன்னமும் அவரு அதுதான் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. டைட் ஃபிட்டிங். இப்போ எது ஃபேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஷர்ட் போடுறீங்க, ஃபார்மல் ஷர்ட் அப்படின்னா டைட் ஃபிட்டிங்கா போகணும் ஃபார்மல் செட்டப்ல. ஆனா கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஷர்ட்டை வந்து டக்கின் பண்ணியிருப்பாங்க, ஆனா அந்த ஷர்ட்டை வந்து இழுத்து விட்டு வெளியில கொஞ்சம் தொங்க விட்டுருப்பாங்க. பேண்ட்டை வந்து டைட் ஃபிட்டிங் பேண்ட்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஒன்று பெல் பாட்டம் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா பலூன் பேக்கி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னாலும் தே ஆர் கன்சிடர்ட் டு பி எக்ஸென்ட்ரிக். இந்த வந்துருச்சு பழங்காலத்து கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பசங்க கிண்டல் அடிப்பாங்க. ஆனா அவங்க பொறுத்த மட்டும் அதுதான் அவங்களுக்கு ஃபேஷன். இந்த மாடர்ன் விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். எந்த கேரக்டர்? Saroja Dikawali. I know that I'm going a bit slower, but then okay, all these points should not be missed out. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். Okay, now என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, why is he behaving so eccentrically அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆளுங்க தெளிவா நம்ம நரேட்டர் சொல்றாரு, it is because of the heartbreak that he experienced that he is behaving so eccentrically. ஆனா இளம் வயசுல இருக்கும்போது அவர் ரொம்ப டிசைரஸா இருந்தார், அந்த பெண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஃபேஷனபிள் என்ன காஸ்டியூமோ அதை போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த லேடி இவருடைய ஹார்ட்டை பிரேக் பண்ணா கூட அந்த காஸ்டியூம் ஸ்டைலா அவர் மாத்திக்கல, அப்படியே இருந்தாரு. ஆனா பிற்காலத்துல his desire became humbled. His desire became humbled. Okay, and what did he do? When he was very young, he did not favor the beggars and gypsies, but when he became old, என்ன பண்ணாரு? அவர் அந்த டிசையர்ல கொஞ்சம் ஹம்பிள் ஆனதுக்கு அப்புறம் he started helping people. And he started
helping people, and people started gossiping about his character. அவருடைய கேரக்டர் பத்தி கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அடுத்தது சரி, at present what is the age? What is the age of Sarojadi Kavali அப்படின்னு கேட்டீங்கன்னா, at present he is 56 years old. Even at the age of 56 அவர் எப்படி இருந்தாராம்? He was cheerful, gay and hearty. Gay அப்படின்னா ஹாப்பின்னு அர்த்தம். இன்னொரு மீனிங் இருக்கு, இட்ஸ் a pun. Gay means a man with alternate sexuality. Homosexual அப்படியும் மீனிங் வருது. அதனால அவர் ஹோமோசெக்சுவலா இருந்தாரா சார் என்கிட்ட கேட்காதீங்க. I am just telling you that the word gay is a pun. Play with word. இது என்ன word, teachers? Technically it is called pun, a word which has more than one meaning. Is the idea clear? Now, இவரை பத்தி வேற இன்னும் இன்ஃபர்மேஷன் இந்த டெக்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, he is described as a generous host. வயசானவர், பேச்சுலரா இருக்காரு, நிறைய காசு இருக்கு, அதனால என்ன பண்ணுவாரு? He will be hosting many dinner and he became a great lover of mankind. A lover of mankind. What is the word that we use to describe a lover of mankind, teachers? Philanthropist. Philanthropist. Anthropo அப்படின்னா human being. Phil அப்படின்னா லவ்னு அர்த்தம். Philo. Phil. அப்ப philanthropist அப்படின்னா lover of mankind. Is the information clear, teachers? Yes, sir. அப்படியே மக்கள் சைடுல இருந்து பார்த்தா, he was the beloved to the people. He is beloved to the people and he was very, very happy man, cheerful man. So he attracted attention from people. எல்லாருமே இவரை நோக்கி பார்த்தார்கள். இவர் என்ன பண்ணார்? ரொம்ப நல்லவரா இருந்தார். எல்லாருக்குமே நல்லது மட்டும் நினைச்சிட்டு இருந்தாரு. அதனால இவருக்கு கீழே இருந்த டெனன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? they became rich because he never cared for the rent. நிறைய நிலப்புலம் வச்சிருந்தாரு, நிறைய வீடுகள் வச்சிருந்தாரு, எல்லாத்தையும் என்ன பண்ண லீஸுக்கு கொடுத்திருந்தாரு. அந்த லீஸ் அமௌண்ட்டை கூட என்ன பண்ணல, he did not collect. So his tenants became rich. His servants were very much satisfied, which means he was paying them very good salary. And இவர் என்ன பண்ணாரு? He was a highly sociable man. Whenever he went to the city, he called his servants by their names and he chatted with them and he became very friendly to his servants. அந்த மாதிரி ஒரு மாஸ்டர். Not a commanding master, but he was a friendly master. சரி, இவருடைய பர்சனல் ஹாபிட்ஸை வச்சு பார்க்கும் பொழுது, he is worthy to be a public servant. Who is worthy to be a public servant? Saroja Kavali. கவலி. இதுதான் ஃபர்ஸ்ட் கமெண்டா சொல்லிட்டு இவர் பின்னாடி என்ன சொல்றாரு? உண்மையை சொல்லணும்னா, he was a public servant. What was the position that he held அப்படின்னு நமக்கு சொல்றாரு. He is a justice of quorum. Quorum அப்படின்னா a justice of the peace qualified to act on more important cases. ஒரு ஜட்ஜ் பொசிஷன்ல இவர் இருந்தார். எதெல்லாம் முக்கியமான கேஸோ அந்த கேஸ்ல யாரு தான் ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்காருவா? Saroja Kavali, because he had a superior ability. And whenever he was there attending cases, he gained universal applause. He gained universal applause. மக்கள் வந்து இவரை பயங்கரமா பாராட்டினாங்க because he was a very good judge. Are you there with me, teachers? Yes, sir. And he had sound knowledge of something called the Game Act. என்ன ஆக்ட பத்தி இவருக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் இருந்தது? Game Act. What is Game Act அப்படின்னா, it is an act which is to do with animal hunting and poaching. நம்ம சட்ட விரோதமா என்ன பண்ணக்கூடாது? அனிமல்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா?
அந்த மாதிரி ஒரு லா வந்து பாஸ் ஆயிருந்தது. அந்த லா வந்து நிறைய பேருக்கு புரியாமல் இருந்தது. ஆனா இவரு அந்த லா பத்தி சவுண்டா இன்ஃபர்மேஷன் இருந்தாரு. And the act was called the Game Act of 1671. இந்த 1671 ஆக்ட பத்தி பக்காவான இன்ஃபர்மேஷன் யாருகிட்ட இருந்தது அப்படின்னா இந்த மனிதரிடம் இருந்தது. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் தான் சர் ரோஜர் தி கவர்லி. இதுதான் நம்ம கிட்ட இருக்கு. இவரு என்ன பார்ட்டியை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா he was by political affinity he was a Tory, very very benevolent, good natured and eccentric character but a witty character. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் சர் ரோஜர் தி கவர்லி. ஓகேவா? ஒரு டேட்டாவும் விடல. I've given all the data.